என்ன மாமா திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? 10 கோடி மதிப்புள்ள சொத்தை மீனாட்சிக்கு கொடுத்துட்டீங்க. கங்கா, அந்த வீடு நம்மளோட வீடு இல்லம்மா, மீனாட்சிக்கு சொந்தமானது. அத மீனாட்சி பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளவுதானே. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுதுப்பா. டேய், இப்ப புதுசா பாத்துருக்கோமே வீடு 4500 ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? 5 பெட்ரூம் 2 கெஸ்ட் ரூம். நம்ம கிட்ட தான் முதலாளி கொடுத்த 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே ஃபேமிலியா நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம். என்னப்பா பிசினஸ்ல ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்பா நடக்கவே நடக்காதுன்னு இருந்த உன் கல்யாணத்தையே அண்ணன் நடத்த போறாரு, இதையும் நடத்தி காட்டுவாருப்பா. டேய், நான் இன்னும் கம்பெனியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 15 கோடி ரூபாய் ஆர்டர் வாங்கியிருக்கேன்டா. இத கரெக்டா பண்ணா இந்த வருஷம் 3 கோடி ரூபாய் லாபம். எது எது எப்ப நடக்கணுமோ விடுமா, அது. நான் இத பல தடவை சொல்லிட்டேம்மா. நீ போய் அந்த கம்பெனி போர்டு எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் போ போ. பாத்தீங்களா, எம்எஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி பேர் நல்லா இருக்கா? மாமா மீனாட்சி சுந்தரம் இன்டர்நேஷனலா? அடா கங்கா, மீனாட்சி சுந்தரம் இல்லம்மா, என்னோட சொந்த ஊர் மெட்ராஸ். மெட்ராஸ் சுந்தரம் இன்டர்நேஷனல். அண்ணா இதுல யார் நான் மேனேஜிங் டைரக்டர்? டேய், நான் கம்பெனி ஆரம்பிச்சு வேற யாரையாவது போடுவேனடா, நான் தான் மேனேஜிங் டைரக்டர். இதோ நம்ம பிரபு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அவன் சேல்ஸ் மேனேஜர். 2 பேருக்கும் ஆளுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓகேயா? அருள், அப்பதான் ஸ்டேட்டஸ் பார்க்காம திவ்யா வீட்ல இருந்து பொண்ணு கொடுப்பாங்க. ஆமாப்பா, அந்த கடை கூட 8 லட்சம் ரூபாய்க்கு கேக்குறாங்க. அப்புறம் என்னடா, 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண 8 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, 3 லட்சம் ரூபாய் லாபம். இதான்டா பிசினஸ். சம்மந்தி, வணக்கம் சம்மந்தி. வணக்கம். என்ன இவ்வளவு தெளிவா வந்திருக்கீங்க? அதெல்லாம் விட்டாச்சே. விட்டது சனியே. உங்க மாப்பிள்ளைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். நீங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்க பொண்டாட்டியோட உங்க பொண்ணோட இங்க வந்து செட்டில் ஆயிடுங்க. அப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி. ஏங்க இவ்வளவு பண்றோம், சாப்பாடு போட மாட்டோமா? சரி. என்னடா அப்ப மீனாட்சி சுந்தரம் சுபமா? மீனாட்சி சுந்தரம் சுபமா தொடருமான்னு என்ன கேட்டா எப்படிடா? நான் சுந்தரம், மீனாட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் சொல்றேன்.